ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய எஃப்எம்பி காப்பி ஆன்லைன்லேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எஃப்எம்பி காப்பியை செட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா eservices.tn.gov.in வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் கேட்பாங்க, உங்கள் மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய வட்டம் கேட்பாங்க, உங்கள் வட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் கேட்பாங்க, உங்கள் வில்லேஜ் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வே நம்பர் கேட்பாங்க, உங்கள் சர்வே நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கேட்பாங்க. உங்களுக்கு சப்டிவிஷன் தெரிஞ்சதுன்னா இண்டிவிஜுவலாக எடுக்கணும்னா நீங்கள் சப்டிவிஷன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுடைய சர்வே நம்பருடைய ஒட்டுமொத்த எஃப்எம்பி காப்பியும் வேணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஃபன் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 8 சர்வே நம்பரில் உள்ள மொத்த எஃப்எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உட்பிரிவு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எஃப்எம்பி காப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்டாக இல்லை வந்து லேண்ட்ஸ்கேப்பாக அது நீங்கள் கொடுத்துக்கலாம் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேண்ட்ஸ்கேப் வேணுன்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக A4 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய எஃப்எம்பி காப்பி என்லார்ஜ் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா A3, A2, A1, A0 வரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து என்லார்ஜ் பண்ணி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து A3 எடுக்க போகிறோம் அப்படின்னா A3 கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மேப் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹரிசாண்டல், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் A3 சைஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட A2 சைஸ் பிரிண்டர் இல்லை A1 சைஸ் பிரிண்டர் இல்லை A0 சைஸ் பிளாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் A0 கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A0 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி காப்பி வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய காப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A3 சைஸ் அப்படின்றதுனால நீங்கள் A3 சைஸை வச்சுட்டு ஷோ மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் A3 சைஸ் பேப்பரில் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது மேக்ஸிமம் A3 சைஸில் இல்லை வந்து A1, A2 எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி காப்பியை என்ன பேப்பர் சைஸ் வேணுமோ அந்த பேப்பர் சைஸில் நீங்கள் செட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.